சென்னையில் ஒரு பழைய வீடு. அந்த வீட்டின் மேல் மாடியில் ஒரு அறை இருந்தது. அந்த அறையில் ஒரு பழைய கடிகாரம் மட்டும் இருந்தது. அது சாதாரண கடிகாரம் இல்லை என்று அந்த வீட்டில் இருந்த பாட்டி எப்போதும் சொல்வார். இந்த கடிகாரம் நேரத்தை மட்டும் காட்டாது, நினைவுகளை திருப்பிக் காட்டும். அந்த வீட்டுக்கு புதியதாக குடிபெயர்ந்தாள் நந்தினி. அவள் அமைதியானவள். ஆனா உள்ளுக்குள் நிறைய கேள்விகள். ஒரு நாள் மழை பெய்து கொண்டிருந்த இரவு. மின்சாரம் போய்விட்டது. அவள் மெழுகுவர்த்தி எடுத்து மேல்மாடி அறைக்குச் சென்றாள். அங்கு அந்த கடிகாரம் தானாக டிக் டிக் என்று ஒலித்தது. ஆனால் அது வேலை செய்யாத கடிகாரம். திடீரென்று கடிகார ஊசிகள் பின்னால் திரும்ப ஆரம்பித்தது. அவள் பயந்து நின்றாள். அறை மெதுவாக மாற ஆரம்பித்தது. பழைய சுவர்கள், பழைய பொருட்கள் மற்றும் ஒரு சிறுமியின் சிரிப்பு. அந்த சிறுமி யார் தெரியுமா? அதே நந்தினி. ஆனா 10 வயது நந்தினி. அவள் தன்னையே பார்த்து அதிர்ச்சியடைந்தாள். சிறுமி நந்தினி மெதுவாக சொன்னாள், "நீ எப்போது இவ்வளவு சோகமாக மாறிட்டே?" அந்த கேள்வி அவள் மனதை உடைத்தது. அவள் உணர்ந்தாள். வாழ்க்கை அவளை மாற்றவில்லை. அவள் தன்னையே மறந்துவிட்டாள். கடிகாரம் இன்னும் வேகமாக திரும்பியது. அவள் பழைய கனவுகள், பழைய சிரிப்புகள், பழைய தைரியம் அனைத்தும் அவள் கண்முன்னே வந்தது. கடிகாரம் நின்றது. மீண்டும் அறை பழைய நிலைக்கு திரும்பியது. மழை ஒலி மட்டும், அமைதி மட்டும். கடிகாரத்தின் கீழே ஒரு வரி எழுதப்பட்டிருந்தது. நேரத்தை திருப்ப முடியாது, ஆனா உன்னை மீண்டும் கண்டுபிடிக்க முடியும். அந்த இரவு பிறகு நந்தினி வாழ்க்கையை மாற்றவில்லை. ஆனா ஒரு விஷயம் மாற்றினாள். தன்னை விட்டுவிடும் பழக்கத்தை. அடுத்த நாள் காலை அந்த கடிகாரம் முழுமையாக நின்று போயிருந்தது. ஏனெனில் அது செய்ய வந்த வேலை முடிந்துவிட்டது. சில நேரங்களில் மாயாஜாலம் வெளியே நடக்காது, அது நம்ம உள்ளேதான் நடக்கும்.